ஏக்கா இந்த இடம் சூப்பராக இருக்குக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே சூப்பராக பொங்கல் விடலாம். ஆமைங்க குண்டக்காக்கு எவ்வளவு மூளை. அழகான இடம் செலக்ட் பண்ணியிருக்கியாக்கா. ஆமா, எப்பவும் அவங்க வீட்டு முன்னாடி தானே பொங்கல் விடுதோம். அதான் நிறைய வரிசைக்கு பானையை வச்சு விட்டாச்சு. இனி நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்குட்ட மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே பொங்கல். அந்த பொங்கல் விட்டு இந்த பானை எப்படிக்கா தூக்கிட்டு போக முடியும்? ஆற வச்சு அப்புறமா சுத்தி இலைய வச்சு கட்டி கொண்டு போனோமா? பிறகு அதுக்கு தான் நம்ம புருஷமாரம் வச்சிருக்கோமே, அவங்க வந்து தூக்குவாவோ. வேற எதுக்கு புருஷமாரம் இருக்காவ? அது சரிதான், அது சரிதான். வாங்க வாங்க பொங்கல் விடுவோம். என்னக்கா ரொம்ப நேரம் ஆகுது பொங்கவே மாட்டுக்கு. மெதுவா தாண்டி பொங்கும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். தை பொங்கல் பொங்கல் பால் பொங்குது பார்த்து பொங்குங்கடி. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இடி பொங்கலுக்கு முன்னாடி கத்தாதுங்கடி. என்ன கேட்டா எனக்கு சேலை உடுத்திருக்க. ஆமா, பொங்கல் விடும்போது பிறகு பேண்ட் சட்டையா போட முடியும். நீ போடுற ஆளு தானே. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். எங்க அக்கா பியாய் பிடிச்சாலும் பிடிக்கட்டாலும் பியாய் மாரி தான் கத்திட்டு அடப்பா. எனக்கு பொங்கிட்டு எனக்கு பொங்கிட்டு. அதே சான்ஸ் எனக்கு தான் முதல்ல பொங்கிருக்கு. ஏ எனக்கு பங்கிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கல் ஏக்கா எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷம் சூப்பரா பொங்க வச்சாச்சுக்கா. ஜம்முன்னு இருக்கு. சரிதான், 6 ரூபாய் பொருசமா கூப்பிட்டு வீட்டை கொண்டு வைக்க சொல்லிடுவோம். எல்லாரும் இங்க பொங்கல் விட்டுட்டோம், வீட்டுல எதுவும் வைக்காம இருந்துறாதுங்கிட்டி. எல்லாரும் பித்தளை பானையில சக்கரை பொங்கல் வச்சிருங்கண்ணே. சரிக்கா, அதுவும் ஒரே பெரிய பானையில வச்சிருக்கூட ஆளு கொஞ்சம் எடுத்துட்டு போயிடலாமே. சரி வீட்டுல வைக்கணும் கண்டிப்பா. நான் எங்க பொங்கல் விட்டுட்டேன், ஆனா எங்க அத்தைப்பட்டி வீட்டுல வைக்கதான் செய்யும். ஆமா ஆமா, அவங்க வீட்டுல தான் விடணும். சரி நம்ம இந்த ஒரு வருஷம் எல்லாரும் சேர்ந்து விடுவோமேனு கொட்டாச்சு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். கேபி பொங்கல். கேபி பொங்கல். பொங்கலை நல்லா கொண்டாடுங்க, நல்லா தின்னுங்க, சந்தோஷமா ஏறுங்க. டாடா. என்ன இழிச்சக்கா, மகளுக்கு பொங்கல் சீரெல்லாம் ஜோரா செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். தலை பொங்கல்லாமா செய்யணும்ல. நெட்டவெளி, உங்க வீட்ல இருந்து பொங்கப்படிலாம் வந்துட்டாட்டி? எங்க அப்பா கடனை வாங்கிட்டு கிடப்பாரு. நான் இந்த வருஷம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதையும் கேட்காம கொஞ்சம் காய்கறியும் கரும்பும் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. உங்க அப்பா பாசக்கார மனுஷம்ல. எங்க அண்ணனும் அதேதான், நிறைய கடனை வாங்கி 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 ஒண்ணா வாங்கி கொடுத்துட்டு போவான். இதுல பாருங்க, எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு யாருமே இது வாங்கி கொடுக்க மாட்டாவ. நீயும் நானும் ஒரே அண்ணாமட்டி. நானும் அனாத, நீ அனாத. ஆமாக்கா, உனக்கு புருஷன் பிள்ளைகள் இருக்கு, எனக்கு அதுவும் கிடையாது. அதுக்கு என்ன, ஒரு கல்யாணம் முடிச்சுட்டா போச்சு. சான்சானி, நான் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேம்மா. சப்புன்னு வாயில அடிச்சிருவேன். அனாத கண்ணாதன்னு சொல்லாத. கீதா உனக்கும் சேர்த்துதான். நாங்க பேர் இத்தனை பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? சாரி குண்டக்கா. சாரி பூரின்ட்டு கிடக்கா. ஏம்மா என்ன உங்களை எங்கெல்லாம் தேடுறது, இடத்த ஒய்யாம மாத்திட்டே கிடைக்கிய. என்ன தலைவரை எங்களை தேடிட்டு இருக்கீரு? நாங்க எங்க நல்லா காத்தடிக்க அங்க உட்காந்துருவோம். ஏம்மா இன்னைக்கு மதியத்துக்கு மேல கோலம் போட்டிமா, எல்லாரும் கலந்துக்கிடுங்கன்னு. நல்ல கோலம் போடக்குள்ளக்கு பரிசு. ஆமா, எல்லா வருஷமும் சொல்லிட்டு எனக்கு ஒழுங்கா பரிசே கொடுக்கறதில்ல. நான்லாம் கலந்துக்க மாட்டேன். இவன் அனைத்து பெண்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டுமா. முதல் பரிசு பெரிய பாத்திரம். அப்ப 2வது பரிசு காபி குடிக்கிற டம்ளரா? 3 பரிசுமே பாத்திரங்கள். கண்டிப்பா கலந்துக்கிடுங்கம்மா. எல்லாம் என் சொந்த செலவுல செய்யறேன், சொல்லியாச்சு வந்துடுங்க. சரி தலைவரே. அப்ப இன்னைக்கு கோல போட்டியா? போடு போடு. எப்படியாட்டி சூப்பர் குழம்பு போட்டு இந்த வருஷம் முத பரிசு அடிக்கணும். ஏடி கன்சிகா, நீயும் கோல போட்டிக்கு வாரியா? ஆமாக்கா. இங்கரு, நீல கோல போட்டிக்கு வரக்கூடாது. நீ வேற ஊர்க்காரி தானே. போ போ போ. நான் இந்த ஊருக்கே வந்துட்டேன். நீ மட்டும் கோல போட்டியில கலந்துக்கிட்டேன்னா உனக்கு மொட்டை அடிச்சு காதுல கம்மலை போட்டு உன்னைய ரோடா இழுத்துட்டு போயிருவேன். அது எப்படி நான் விடுவேன்? அது வரைக்கும் என் கையின புளியங்கா பறிக்குமா? உங்க பல்ல உடைச்சிருவேன். என்னடி முதலாளியம்மா இப்ப இப்படி பேசுத? பேக்கரியில வேலை பார்க்கும்போது முதலாளியம்மா, இப்ப நான் பொங்கல் போட்டிக்கு கலந்துக்கிறேன். உங்களுக்கு எங்க நோவுது? அந்த பிள்ளை எப்படி பேசுதா பாருங்க. இடி அவ பாட்டுக்கு கலந்துக்கிட்டு உனக்கு என்ன செய்யுது? எனக்கு இவ்வளவு பிடிக்கல. இவளுக்கு சோறு ஊட்டி தான் எங்க பேக்கரி போச்சு. அது உன் புருஷனுடைய கொழுப்பு. அடுத்தவளை ஏசிட்டு அடக்காத, தூர போ. இன்னமா எல்லாரும் வந்தாச்சா? தலைவரே, இவ அந்த போட்டியில கலந்துக்க கூடாது. இவளை விரட்டுங்க. இம்மா இது நம்ம ஊர்மா, யார் வந்தாலும் நம்ம சேர்க்கணும். அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. என்ன உளறிட்டு இருக்க? தலைவரே, அவ அப்படிதான் உளறிட்டு இருப்ப. நீங்க சீக்கிரம் சொல்லுங்க, நாங்களாம் அங்க தயாரா இருக்கோம் போட்டிக்கு. இம்மா எல்லாரும் எங்கனாலும் போய் கோலம் போடலாமா, உங்க இஷ்டம்தான். ஆனா 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரையா வந்து பார்ப்பேன், மார்க் போடுவேன்.
எனக்கு மட்டும் பரிசு கொடுக்கலன்னா உமரு மூஞ்சில முட்டை எடுத்து அடிப்பேன். என்னம்மா இப்படி மிரட்டுத? தலைவரே, எனக்கும் நீங்க போன வருஷம் பரிசு கொடுக்கலன்னு சொல்லி நானும் அதே மாதிரி தான் அடிக்க வந்த ஞாபகம் இருக்கா? தலைவரை மிரட்டாதீங்கடி. நல்லபடியா கோலம் போடுற 3 பேருக்கு பரிசு நிச்சயம்மா. சரி, நீங்க போய் உங்களுக்கு எங்கெங்க போடணுமோ போய் போடுங்க. உன் கோலத்துல தண்ணி ஊத்துறனா இல்லையான்னு பாரு. என்னுடைய கோலத்துல தண்ணி ஊத்தினா அடுத்த நொடி நான் உடனே தண்ணி எடுத்து உங்க கோலத்துல ஊத்திடுவேன். உனக்கு தண்ணியே கிடைக்கலன்னா என்ன செய்வ? எனக்கு தண்ணியே கிடைக்கலன்னா அதுல யூரினாவது இருந்து விட்டுருவேன். சரி, இது என்ன நாரி போன சண்டையா இருக்கு? வாங்க போவோம். இதெல்லாம் ஒரு முதலாளி அம்மாவா? சரியான பீட. சரி சரி, போங்க போங்க, எல்லாரும் தனித்தனியா போய் கோலம் போடுங்க, ஓடுங்க. முறைக்காதீங்க, உங்க மூஞ்சி ரொம்ப அசிங்கமா இருக்கு. இங்க பாருங்க, எங்க அத்தை பாட்டியா முதல்ல வந்து கோலம் போட்டுட்டு நிக்கு. செல்லம்மாக்கா, கோலம் சூப்பரா இருக்கே, முதல் பரிசா? கொக்கரக்கா குமாங்கோ. அப்படிலாம் இல்லம்மா, நான் காலையிலே வந்து போட்டேன். என்ன பானுமதி பீடங்கனுக்கு 2வது இடத்துல வயிற்றெல்லாம் கிழிச்சான ஒருத்தன் வந்து நல்லாயிட்ட போட்டுட்டி. சீ, போறாம பிடிச்ச பீத்து நாய்களா, போங்கட்டி. என்னமா ரேகா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. எல்லாரும் கோலம் போட்டாவா, நாங்களும் போய் போடுதோம். சரிம்மா, போய் போடுங்க போடுங்க. செல்லம்மாக்கா, கோலம் சூப்பரா போட்டிருக்கீல. நன்றி 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 தலைவரே. வயசான பொம்பளை கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன், பார்த்து அதை நல்லா பரிசா கொடுங்க. கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். தலைவரே, ஏன் கோலம்? அது ஏன் கோலம்? உன் கோலம் ரொம்ப அலங்கோலம். நல்ல மார்க்கா போட்டு விடுங்க. பரிசுக்காக நான் என்னனாலும் செய்வேன். நீர் வேணா ஒரு 500 ரூபாய்க்கு பரிசு கொடுப்பீரா? நான் 5000 ரூபாய் தரேன், எனக்கு தான் முதல் பரிசு. நல்லா இருக்குமா உன் கதை? இது யாரு, ரேக்கா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, சூப்பர். இனி மத்தாளுவோ என்ன போட்டிருக்காவோ போய் பார்க்கணும். மொட்டை, நீ போட்டில இருந்து விலகிக்கோயே. என்ன ஏமிட்டி விலக சொல்லுத? வயசான காலத்துல உனக்கு எதுக்கு இந்த கோல போட்டி? செவுட்ட உடச்சிருவேன், ஓடிரு. உன் கோலம் அவ்வளவா நல்லாவும் இல்லை கிளவி. அப்ப ஏமிட்டி பயப்படுத? நல்லா இல்லைன்னா உண்மையில இந்த கோலம் நல்லாவே இல்லை. இந்த கோலத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது, மோசமான பொம்பளை இவ. இது புது மாடல் கோலம், கலரே போடக்கூடாது. தலைவரே, வாங்க வாங்க வாங்க. என்னம்மா, கலர் கோலப்படி எதுவும் போடலையா? கலர்லாம் போடுறது பழைய ஃபேஷன், இதுதான் சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கேம்மா. சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் போட்டுருங்க, காட்டுங்க பாப்போம். மார்க்கெல்லாம் எட்டி பார்க்க கூடாது, தள்ளி போம்மா. எனக்கு மட்டும் முதல் மார்க் போடலையோ, நடக்கிறத மட்டும் பாருங்க. ஏம்மா, இப்படிலாம் மிரட்ட கூடாதுமா. இவ ஒருத்தி மிரட்டிட்டு இடக்கா. பின்னாடியே போய் பார்ப்போம், நம்மளோட அழகா போட்டிருக்காங்களான்னு. என்ன மார்க் போடுறாருன்னு எட்டி பார்க்கணும். தலைவரே, வாங்க 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 வாங்க. சுந்தரி, கோலம் ரொம்ப பெருசா இருக்க. அப்படி ஒண்ணு நல்லா இல்லையே. என்னால முடிஞ்சது. இந்த பொம்பளை பின்னாடியே வந்துட்டு போலையே. சுந்தரி, மார்க்க காட்டுங்க. கீதா, சும்மா இரிமா, நல்ல அழகா இருக்குமா. தேங்க்யூ தேங்க்யூ தலைவரே. என்ன சுந்தரி, வேற பூவை வரைஞ்சு விட்டுருக்க? என் குழந்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். ஆமா ஆமா, வழி விடுமா. எல்லாரும் குழந்தையும் பார்க்க நான் வருவேன். நாமளும் போய் பார்ப்போம். என்ன இழிச்சக்கா, பொங்கல் பானை கரும்பெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க. ஆமா தலைவரே. தலைவரே, உங்க சம்மந்தி அம்மானு பரிசு கொடுத்தீங்கன்னா உங்க காதை அறுத்துருவேன். கீதா, சும்மா எரிமா. கிட்டி இழிச்சக்க கோலம் அப்படி ஒண்ணு நல்லா இல்லை. என் குழந்தை பார்த்து நீ மயங்கிருவ. இழிச்சக்க சூப்பரா கோலம் போட்டிருக்காவ, நீ எனக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்க. சரி இழிச்சக்கா, அடுத்த கோலம் பார்க்க போறேன். கையில பேப்பர் கொண்டு வரல, அப்ப இந்த அக்காளுக்கு மார்க்கே கிடையாது. கீதா, வழி விடுமா. தலைவர் பேப்பர் பேனா கொண்டு வராம வந்திருக்காரு. நல்லா இல்ல போல என் கோலம். சரி, நம்மளால முடிஞ்சதை பண்ணியாச்சு, அவ்வளவுதான். தலைவரே, வாங்க வாங்க வாங்க, என்னுடைய கோலத்தை பாருங்க. அலங்கோலமா இருக்கு. மாட்டு வாயில என்னதுமா, புண்ணா? ஐயா, புண்ணு இல்ல, அது இலை. கன்றாவியா இருக்கு. அவங்க கோலத்தை தான் வந்து பார்த்தேன். வெறும் கம்பி கோலம், ஒரு கலர் கூட இல்லை, நல்லாவே இல்லை. தலைவரே, 2 கரும்பு வச்சிருக்கேன், மாடு வச்சிருக்கேன், இலை வச்சிருக்கேன், ஊதுபத்திலாம் போகுது, கண்ணுக்குட்டிலாம் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. சரிம்மா சரிம்மா. எட்டி உண்மையை சொல்லி, யார் உனக்கு இந்த கோலம் போட்டு கொடுத்தா? கண்டிப்பா நீ போட்டிருக்க மாட்டேன். மூக்க பேத்துருவேன், ஓடிருங்க. நானே இந்த வருஷம் தான் கொஞ்சம் உருப்படியாக கோலம் போட்டிருக்கேன், அது பொருட்களை எப்படி எனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். வாங்க 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 தலைவரே. என்ன பங்கஜக்கா, ஒரு பொம்பளையால் பின்னாடி காமிச்சிட்டு உட்காந்துருக்கு, மூஞ்சி தெரியல. அதுதான் இந்த கோலத்தோடைய அழகு. ஜடெல்லாம் தெரியுது பாருங்க. இப்போ பானை எடுப்புல வச்சுட்டு போறா. மூஞ்சி வரைஞ்சு அந்த அக்கா பியாய் மாதிரி வரைஞ்சிருன்னு கொண்டே வரைஞ்சி வச்சிருக்கு. அப்படி இல்லாட்டி மெண்டல் கலைநயத்தோட பாரு. அருமையா இருக்குக்கா. நன்றி தலைவரே. தலைவரே, அருமையான டயலாக் பேசாதீங்க, இது சுத்தமா நல்லா இல்ல. சரிம்மா, நீ போம்மா. வணக்கம் பஞ்சாயத்து தலைவரே. ஏய், உன்னை நான் போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொன்னோம்லாட்டி எதுக்கிட்டே கோல போட்டியில கலந்துக்கிட்ட? கீதா, மற்ற ஆட்கள் எல்லாம் கலந்துக்க கூடாதுன்னு நீங்க இப்படி சொல்லலாம்.
அவளால தான் என்னோட பேக்கரி போச்சு. நீ ஏமா அந்த கோலம் போட்ட? ஆமா பஞ்சாயத்து ஐயா. இவெல்லாம் அழகா கோலம் போட ஆரம்பிச்சிட்டா அப்ப நமக்கு பரிசு கிடைக்காதா? ஏறிட்டி உன் கோலத்துல தண்ணி ஊத்தி அழிக்க. உன் மூக்க ரெண்டா பிச்சிருவேண்டி. இட்டி கன்சிகா கோலம் சூப்பரா இருக்குட்டி. நன்றி அக்கா. என் புருஷன் எங்கட்டி? கன்சிகா ட்ரெஸ்ஸை துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன். சும்மா மூட்டி விட்டு போவும். ஐயோ அந்த அக்கா பொய் சொல்றாங்க. நான் தான் அவர் துணியை துவைக்கிறேன். இரு கொஞ்ச நாள்ல உன்னை இந்த ஊரை விட்டு நான் விரட்டுறேன் பாரு. உன் புத்திக்கு தான் நீ இப்படி இருக்க டீ. என்னது டீயா? நீ ஒண்ணு இப்ப முதலாளி அம்மா கிடையாது டீ. அப்படிதான் டீ கூப்பிடுவேன். என் பேக்கரி மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் தான் இவளுக்கு இருக்கு. பூ 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 கோலம் கோலம் கோலம். ஐயா தலைவரையா வாங்கய்யா வாங்கய்யா, என் கோலத்தை பாருங்கய்யா. இன்னமா கோலத்துக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு இருக்க? கோலம் எல்லாம் போட்டுட்டேன், கடைசியில் இங்கே மாட்டிக்கிட்டேன். இப்போ வந்தேன்னா எல்லாம் அழிஞ்சிரும். சீக்கிரம் மார்க்கை போட்டு போங்கய்யா. அழகா இருக்குமா, பெரிய கோலமா இருக்க. அப்போ எனக்கு தான் முதல் பரிசா? என்னம்மா எல்லாரும் முதல் பரிசு கேட்டா நான் யாருக்கு தான் கொடுப்பேன்? இவ என்ன நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்கா? புதுசாக ஏதோ கிரியேட்டிவா பண்ணதான் போலயே. அப்போ இவளுக்கு தான் முதல் பரிசு. எம்மா மார்க் போட்டாச்சுமா, இனிமே நீ அழிச்சுக்கோ. சரி தலைவரே. ஒரு காலத்தில் ராமையா ராமையான்னு பின்னாடி சுற்றி வந்தா கூடலாம் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கோம். இப்போ கண்டுக்கே மாட்டுக்கா. எப்போ மார்க் போட்டாரு, இனிமே எந்திரிச்சு ஓடிடலாம். இப்போ காலேஜ் பிள்ளைகளுக்கு போட்டிருக்கு. நம்ம போட்டதை காமிச்சுக்கிடுவோம் இந்த கோலத்தை. என்னது மண்டையில தொப்பி, கண்ணில் கண்ணாடி? வெயில் ரொம்ப இருக்கலாட்டி அதான். தலைவரே தலைவரே பாருங்க, என் கோலத்தை பாருங்கள். என்னம்மா ஏமாத்துறியா? இது காலேஜ் பிள்ளைகள் ஃபுல்லா இன்னைக்கு போட்ட கோலம்லாம் இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரே. இல்ல நான் போட்டதான் அவங்க போட்டதா காமிச்சிருப்பாங்க. பொய் பொய் பொய். இதெல்லாம் காலேஜ் பிள்ளைகள் போட்ட கோலம் பொய். நீ போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுற. உனக்கு ரெட் கார்டு. ஆமா இது பெரிய பிக் பாஸ், இவரே ரெட் கார்டு கொடுக்காரா? போயா. ஏமாத்தி நீ விளையாடி இருக்க, அதனால உனக்கு ஒன்றும் கிடையாது. ஆமா 100 ரூபாய்க்கு 4 பாத்திரத்தை வாங்கி கொடுப்பாரு. இதுக்கு எங்களுக்கு ரெட் கார்டாமே. அவ்வளவுதானம்மா? இன்னும் வேற யார் வீடும் பாக்கி இருக்கா? அவ்வளோதான் அவ்வளோதான். சீக்கிரம் சொல்லுங்க, யாருக்கு முதல் பரிசு? அதெல்லாம் நாளைக்கு தான் சொல்லுவேன். கிளம்புங்க கிளம்புங்க. ஏ உமாக்கா, ஒரு கோலப்படி வாங்கி ஒரு கோலம் போட தெரியாதாக்கா? எதுக்கு இப்படி ஏமாத்திட்டு எழுதிங்க? நாங்களே தான் போட்டோம். எப்படினாலும் அந்த ஆள் பரிசு கொடுக்க போறது இல்ல. இதுக்கு நான் ஏன் செலவு பண்ணணும்? அப்படியே சொல்லிக்கிட்டு உட்காருப்போ.